ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 3 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி சாக்லேட் ரெடி பண்ண போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இருந்தால் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சர்க்கரையை பவுடர் ஆக்கிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் ஃபில்டர் பண்ணுறோன்னா அப்போ தான் சாக்லேட் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா நரன்னு இருக்கும். அடுத்து ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம சாக்லேட்டை எப்போவுமே டபுள் பாயிலிங் தான் பண்ணணும். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை செய்யணுன்றதுக்காக கோல்டு வினர் வனஸ்வதி எடுத்திருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனஸ்வதி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலில் பட்டரில் தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி வனஸ்வதியில் எப்படி செய்யணுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி பட்டர் யூஸ் பண்ணி ஒயிட் சாக்லேட் எப்படி பண்ணுன்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். வனஸ்வதி வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க கோகோ பவுடரையும் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது அந்த வனஸ்வதியோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வரணும். பாருங்கள், நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இது 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாக்லேட் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அனிமல் ஷேப் உள்ள ஒரு மோல்டு வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா நார்மலாக ஐஸ் க்யூப் வைப்போம் இல்லைங்களா, அந்த ட்ரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சாக்லேட்டோட ஸ்மெல் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மோல்டு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். சாக்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோல்டில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் மில்க் ட்ரேயில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஃப்ரிட்ஜிலே வைங்க. இதுவில் ஃப்ரீசரில் மட்டும் வைக்க வேண்டாம். ஒரு 1/2 hour இருந்தாலே இது நல்லா செட் ஆகி வந்துடும். பாருங்கள், 1/2 hourக்கு அப்புறமா நான் மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ ஆர்எச்.